பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபரை நடுவீதியில் வைத்து படுகொலை செய்வதற்கான ஆயுதங்கள் குறித்து சுட்டிக்காட்டினார். முன்னாள் போலீஸ் மா அதிபர்கள் மூவருக்கு இந்த மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தின் கீழ் மிகவும் கவலைக்கிடமான நிலையை எதிர்கொள்ள நேரிட்டது. ஆகவே தற்போதைய போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் வீரசூரியவிற்கு மிகவும் கௌரவமாக கூறுகின்றோம். நீங்கள் இப்போதாவது அரசாங்கத்திற்கு சேவை செய்வதை நிறுத்திவிட்டு நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய ஆரம்பியுங்கள். காரணம், நாட்டின் 37வது போலீஸ் மா அதிபர் நடுத்தெருவில் மக்களிடம் அடிவாங்கி உயிரிழந்த போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் இடம் பிடிப்பதை நாம் விரும்பவில்லை. இன்று பிற்பகல் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர், பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரின் கூற்று மிகவும் பாரதூரமானது என்பதனால் இது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அந்த கூற்றின் மூலம் வெளிப்படுவது என்னவென்றால், இந்த போலீஸ் மா அதிபரை வீதியில் வைத்து படுகொலை செய்வது தொடர்பில் ஏதேனும் ஒரு சமிஞ்ஞையை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் வழங்குகின்றார் என்பதாகும். அது மிகவும் பாரதூரமான ஒரு கருத்து. காரணம், தற்போதைய போலீஸ் மா அதிபர் இந்த குற்றங்கள் தொடர்பில் போலீசாரை வேகமாக வழிநடத்துகின்றார். பாதாள உலக குழுவினரை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்கின்றார். விளக்கமறியலில் வைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வெறுமனே அதிகரிக்கவில்லை. இந்த போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துக்கு எதிராக போலீசாரினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் அதனூடாக கைதுகளினாலேயே விளக்கமறியலில் வைக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியிலேதான் பாதாள உலகம், போதைப்பொருள் கடத்தல், கருப்பு பண கடத்தல், ஊழல் நிறைந்த அரசியலுக்கு எதிராக போலீஸ் மா அதிபரின் தரப்பிலிருந்து தமது நிறுவனத்தையும் அதிகாரிகளையும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் அதே வேளையில் ஏதேனும் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த போலீஸ் மா அதிபர் வீதியில் வைத்து படுகொலை செய்யப்படுவார் என்பது போன்றதொரு கூற்றை கூறுகின்றார் என்றால் அது மிகவும் பாரதூரமானது. ஊடகவியலாளர் சந்திப்பில் மிகவும் தெளிவாக திட்டமிட்டு கூறப்பட்ட கூற்றாக அரசாங்கம் இதனை புரிந்து கொள்கின்றது. எனவே போலீஸ் மா அதிபர் வீதியில் வைத்து படுகொலை செய்யப்படுவார் என்பது போன்றதொரு கூற்றை கூறுகின்றார்கள் என்றால் அதற்கு பின்னால் உள்ள கதையை பற்றியும் போலீசார் விசாரணை நடத்த நேரிடும். பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் போலீஸ் மா அதிபர் வீதியில் வைத்து படுகொலை செய்யப்படுவது தொடர்பாக தெரிவித்த கருத்து தொடர்பில் போலீசார் இன்று பிற்பகல் விசாரணையை ஆரம்பித்தனர். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் இந்த விசேட விசாரணை நடத்தப்படுகின்றது. இதேவழி பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் சாகர காரியவசமின் கூற்றை உறுதிப்படுத்தி கருத்து வெளியிட்டார். அவர் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துமாறே இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஆளும் கட்சியினரும் நாமல் ராஜபக்சவுக்கு பதிலளித்தனர். இதற்கு முன்னர் இதுபோன்று கட்சிகளுக்கு சார்பாக செயற்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து சிந்தித்து பாருங்கள். சரி, நானும் அதையே கூறுகிறேன். சரி, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டமை பெரிய விடயம். அதை ஏற்றுக்கொண்டது போலல்ல. உங்களுக்காக எல்லையற்ற கடைக்கு செல்லும் போலீஸ் மா அதிபரை நிர்கதியாக்க வேண்டாம். நீங்கள் நிர்கதியாக்க வேண்டாம். இதற்கு முன்னர் ஆம் நான் கூறுகிறேன், கேட்டுக்கொண்டிருங்கள். முன்பிருந்த அரசியல்மயமாக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கும் போலீசாருக்கும் என்ன கதி ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் என்றால் உங்கள் போலீஸ் மா அதிபரை அனாதரவாக்க வேண்டாம். நான் அதையே கூறுகிறேன். ஆம் நீங்களே கூறுகின்றீர்கள். சரி, அப்படியே கூறிக்கொண்டிருங்கள். 159 பேரும் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்படித்தான் இறுதி காலம் வரும்போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் இங்கு வீண் பேச்சு பேசலாம், நீங்கள் இங்கு துள்ளலாம், புரிதலுடன் பொய் கூறவும் முடியும். இந்த அரசு வீழ்ந்த பிறகு வந்து ஐயோ இது ராஜபக்சவினரின் வேலை என்று புலம்ப ஆயத்தமாக வேண்டாம். ஏனெனில் நாங்கள் உங்களைப் போல் பின்கதவால் ஓடுபவர்கள் அல்ல. இவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு எங்களை பற்றி தெரியும் அல்லவா? அதனால் அதற்கு தயாராக வேண்டாம், அதற்கு ஆயத்தமாக வேண்டாம். கௌரவ பிரதி சபாநாயகரே, நாங்கள் ஒளிந்து மறைந்து வேலை செய்பவர்கள் அல்ல. நேரம் வரும்போது நாங்கள் பார்த்துக் கொள்வோம். பொதுஜன பெரமுனவின் செயலாளர் அவர் ஒரு சட்டத்தரணி. அவர் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து தற்போதைய போலீஸ் மா அதிபருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்தார். இது ஒரு மரண அச்சுறுத்தல். அவர் பெயரை சொல்லி தெரிவித்தார். இந்த போலீஸ் மா அதிபரிடம் வீதியில் அடி வாங்கி சாகாமல் வேலை செய்யுங்கள் என்று கூறினார்.
எனவே இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். விசேடமாக அந்த நெரிசல் ஜனாதிபதி, கனவு ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகின்றார். தனது உரைக்கு 5 நிமிடங்களுக்கு முன்னர் வந்து உரையாற்றிவிட்டு ஓடுகின்றார். இப்படி இருந்தால் ஜனாதிபதியாக முடியாது. இங்கு தமக்கு எதிராக எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இங்கு இருக்க வேண்டும். அவர் ஒரு மிக அழகிய கதையை கூறுகின்றார். தற்போதைய போலீஸ் மா அதிபரிடம் முன்னாள் போலீஸ் மா அதிபர்களுக்கு நடந்ததை பார்த்து திருந்துங்கள் என்று சொல்லுகின்றாராம். அது என்ன முன்னாள் போலீஸ் மா அதிபர்களுக்கு நடந்த விடயம்? அவர்களின் விருப்பப்படியும் அவர்களின் அரசியல் தேவைகளுக்கும் வேலை செய்து நடந்த விடயத்தையே பார்க்க வேண்டியுள்ளது. ஆனால் இன்று போலீஸ் மா அதிபர் நாட்டில் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துகின்றார். போலீஸ் மா அதிபர் மட்டுமல்ல, முன்னாள் கடற்படை தளபதியும் அவர்களின் விருப்பப்படி வேலை செய்து நேற்று குற்றப்பத்திரிகையை பெற்றுக் கொண்டார் என்பதை சொல்ல அவர் மறந்துவிட்டார். அப்படியே இவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள்.